பட் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பூட்ஸ் காலால் வந்து போட்டு உதைக்கிறது, ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்து கிடிக்கிறது, அவங்களோட வந்து பிறப்புறுப்பில் கை வச்சு அவங்கள வந்து மானபங்கப்படுத்துறது, அவங்கள அடிக்கிறது டைரக்டாக. ஃபுல்லாமே ஒரு வன்முறையாக இருந்தது. அங்கே இருந்தது முழுக்கமே அழுகை ஓலங்கள் தான். அங்கே நீங்க கேட்ட எதுக்குமே அவங்க பதில் சொல்லலையா மேம்? எதற்காக உள்ள விட மாட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எதுக்கும் பதில் சொல்லலையா? இல்ல அவங்க எதுவுமே பேசல. அவங்களுக்கு வரதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அவங்க இருந்த மேல் போலீஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. சம்மோன் இன்ஸ்பெக்டர் அங்க நின்று இருந்தாரு, அவர் தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. அவர் தான் சொல்றாரு எங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லி சேர்த்து. அங்க வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து ஒரு ஏசி வராங்க, உள்ள ஒரு 6 ஏஆர் போலீஸ் இருக்காங்க. அவங்களோட ஒரு 4 பேர் அன்யூனிஃபார்ம்ல நின்றுட்டு இருக்கும் போதே ஏசி வராங்க. ஏசி உள்ள வரும்போதே நேம் பேட்ச் இல்லை. அவங்க வந்து பேச ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன், உங்களுக்கு நேம் பேட்ச் இல்லை, நீங்க யாரு என்னன்னு உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க, இல்லைன்னா பேச மாட்டேன். அவங்க இருக்கும்போதே இந்த 4 பேர் அன்யூனிஃபார்ம்ல இருந்தவங்க என்னோட இந்த கையில அடிபட்டிருக்குன்னு நான் ஏசி கிட்ட சொன்னது அவங்க பார்த்துட்டு இதே கையை திரும்ப திரும்ப முறுக்கி அதே இடத்துலயே அடிக்க ஆரம்பிச்சு அவங்க முதல்ல என்னதான் தாக்குறாங்க. 4 பேரை சேர்ந்து நாங்கள் ஃபுல்லாக 2 பேரும் அழுதுகிட்டே இருந்தோம். பெயின் தாங்கலை. இவங்க வந்து ஹாஸ்பிட்டலே கூப்பிட்டு போல. காலையில் வந்து ஒரு 10 மணிக்கு எங்களை வந்து இறக்குறாங்க. சிந்தாதிரிப்பேட்டிலேருந்து ஸ்டேஷன்லேருந்து இறக்குறாங்க. அப்போ தான் அந்த வீடியோ பேசியிருப்பேன் நான். வேலை செய்யறியா அது இதுன்னு கெட்ட வார்த்தையில போட்டு அடிக்கிறாங்க. போனவங்க அவ்வளோ கத்துறோம். ஏடபிள்யூ இன்ஸ்பெக்டர் எங்க, ஏசி எங்கன்னு கேட்குறோம். ஏசி வந்து போன 5 நிமிஷத்துல அடுத்த இன்ஸ்பெக்டர் வந்து பேசுறாங்க. அவங்க போன 5 நிமிஷத்துல நீங்க கைதே பண்ணல, கடத்திட்டு போயிருக்கீங்க. அப்ப நேம் பேட்ச் இல்லாத போலீஸ், நம்பர் பிளேட் இல்லாத வண்டி கிட்டத்தட்ட கடத்தி சென்னையில பட்ட பகல்ல 10 மணில இருந்து 1:10 வரைக்கும் சென்னை முழுக்க எங்களை வண்டியிலே வச்சு சுத்திக்கிட்டு இருக்கீங்க நைட்டெல்லாம் அடிச்சுட்டு. இது வந்து கம்ப்ளீட்டா டிகே பாஸ் வயலேஷன். எங்களை அரெஸ்ட் பண்ணது இல்லீகல் அரெஸ்ட், வச்சிருந்தது இல்லீகல் டிடென்ஷன்ல வச்சிருந்துட்டு என் பையனோட பேரை ஒழுங்கா சொல்ல தெரியல, எந்த கிளாஸ்ன்னு சொல்ல தெரியல. போய் ஸ்கூல்ல போய் விசாரிச்சிருக்காங்க. ஸ்கூல் நிர்வாகம் வந்து அப்படி யாருமே இங்க படிக்கல அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிட்டு உடனடியா வீட்டுல இருந்து வர வச்சு எங்க அண்ணன் தான் போய் கூட்டிட்டு வர்றாரு. இது தொடர்பா என் பையனுக்கு வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டு நாங்க வந்து கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்ப என்ன கடத்திட்டு போனது இல்லாம அடுத்து என் பையனை கடத்த வந்து திட்டமிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. அப்படி என்ன ஒரு நோக்கம் இருக்கு மேம் அவங்களுக்கு? எதனால இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? வளர்மதிக்கு வந்து தலையில வந்து உள்ள அவங்க செவுத்துல இடிச்சதுனால உள்ள இன்டர்னல் ப்ளீடிங். இவங்க ஃபர்ஸ்ட் எடுத்த ரிப்போர்ட் இருக்குல்ல, ஸ்கேன் ரிப்போர்ட்ல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எழுதி ரிப்போர்ட் வருது. பிரிண்டட் ரிப்போர்ட், ரேடியாலஜிஸ்ட் ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்ல மறுநாள் வந்து டாக்டர்ஸ் வந்து அடிச்சுட்டு பென்ல மாத்தி அவங்களுக்கு தலையில அடிபட்டிருக்கிறத திருத்தம் செஞ்சு எழுதி இந்த 4 பேரும் அங்கவே தான் இருந்தாங்க. அந்த 4 பேரும் அன்யூனிஃபார்மா இருந்தாங்க. நேம் பேட்ச்ல வந்த ஏசிக்கு நேம் பேட்ச்ல பேரு காயத்ரின்றாங்க, இன்ஸ்பெக்டருக்கு நேம் பேட்ச்ல. யோதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் நிலவுமொழி செந்தாமரை மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். தூய்மை பணியாளர்களுடைய பணி நிரந்தரம் கோரிய அந்த போராட்டத்துல நீங்க ஒரு அங்கம் வகிச்சுங்க. அதற்காக காவல்துறையோட அடக்குமுறைக்கும் ஆளானீங்க. அந்த அடக்குமுறை குறித்த வீடியோ காட்சிகள் எல்லாம் நாங்க சமூக வலைதளங்கள்ல பார்த்தோம். என்னதான் மேம் நடந்தது அங்க? இப்ப வரைக்கும் என்ன போயிட்டு இருக்கு? ஏன்னா 5வது 6வது மண்டலத்தை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் ஒரு 2000 பேர் அங்க போராட்டத்துல இருந்தாங்க. அது இல்லாம 7வது மண்டலமும் ஆதரவு தெரிவிச்சு அவங்க ஒரு 1000 பேர். இவங்க 5-6 மண்டலத்தை சேர்ந்தவங்க 1953 பேர் இருந்தாங்க அங்க. ஸோ அங்கே ஆல்ரெடி வந்து வளர்மதி வந்து அங்கவே தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அவங்களோட முழுமையாக போராட்டத்தில் அவங்க பங்கெடுத்துக்கிட்டாங்க. நான் வந்து அட்வொகேட்டுன்றதுனால நம்ம ஃப்ரீ டைமில் அந்த மாதிரி தான் போயிட்டுருந்தோம். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக அங்கே அடிக்கடி போய் பார்த்துட்டு வர்றது அந்த மாதிரி தான் இருந்தது. அரெஸ்ட்டுக்கு அன்னைக்கு வந்து முன்னாடி வந்து நான் சிபிடிஆர் டிஎன் ஒரு அமைப்பில் இருக்கேன், ஜனநாயக அமைப்பில் இருக்குது, உரிமை அமைப்பில். அந்த அமைப்பு சார்பாக நாங்கள் வந்து நோட்டீஸ் இது பண்ணி நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 9 மணிக்கே வெளியில் வந்துட்டோம். எங்கள் அமைப்பை சேர்ந்து எல்லாருமே வெளியில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் உள்ளே போகலை. ஆனால் அந்த நடந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சிக்கும் ஒரு சாட்சியாக நான் எதிர்க்க நின்று முழுக்க நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து டிவைடருக்கு அந்த பக்கம் நின்றுட்டு இருந்தேன். அரெஸ்ட்டுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட் சைடில் நான் நின்று அதை பார்த்துட்டு இருந்தேன். கோர்ட்டில் வந்து என்னென்னா ஒரு மினிமம் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அங்கேருந்து அவங்கள வந்து அகற்றலாம், அவங்களுக்கு போராட இன்னொரு இடம் கொடுங்கன்ற மாதிரி தான் தீர்ப்பில் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பூட்ஸ் காலால் வந்து போட்டு உதைக்கிறது, ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்து கிடிக்கிறது, அவங்களோட வந்து
பிறப்புறுப்புல கை வச்சு அவங்கள வந்து மானபங்கப்படுத்துறது, அவங்கள அடிக்கிறது டைரக்டா, ஃபுல்லாமே ஒரு ஒரு வன்முறையா இருந்தது. அங்க இருந்தது முழுக்கமே அழுகை ஓலங்கள் தான் அங்க. அதுக்கப்புறம் ஒரு 12 மணிக்கு உள்ள இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சது. 12 மணிக்கு அப்புறம் எதிர்க்க இருந்தவங்களையும் அனுப்புறாங்க. அனுப்பும்போது நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி நாங்கள் போகும்போது வழக்கமாக இந்த மாதிரி வந்து அரெஸ்ட் நடக்கும்போது கொண்டு போய் மண்டபத்தில் வைப்பாங்க, இல்லை ஒரு சிலர் ரிமாண்ட் பண்ணுவாங்க. அப்போ வழக்கறிஞர்கள் எப்பயுமே உடன் நிற்பாங்க. அது எப்பயுமே நடக்கிறது போராட்டத்தில். அப்படி நாங்கள் ஒரு மண்டபத்தை ஃபாலோ பண்ணி போனப்போ திருவான்மியூரில் வந்து இருந்தாங்க. நாங்கள் அந்த சங்கத்துக்கு LITU சங்கம், அப்புறம் வந்து இந்த AICCTU சங்கம், அது 2 சங்கத்துக்கும் LTUC சங்கம் அண்ட் AICCTU சங்கம் 2 சங்கத்துக்குமே வந்து அந்த சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் திருவான்மியூர் மண்டபத்தோட சமுதாய நலத்துக்கூடத்தோட லொக்கேஷனோ அங்கே எத்தனை பேர் இருக்காங்களோ அனுப்பிட்டு, அடுத்து வேளச்சேரி மண்டபத்தில் நிறைய பேர் மக்கள் வந்து வெளியிலேயே போராட்டம் பண்ணுறாங்க, அவங்கள உள்ளே அனுப்பிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த தகவலை அறிஞ்சு நாங்கள் போகும்போது அங்கே நான் போயிட்டுருக்கேன். குறுக்க வளர்மதியோட காலம் எனக்கு வந்தது. வளர்மதியும் வந்து அங்கே இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அப்போ நிறைய பேர் லாயர்ஸும் நிறைய பேர்கிட்ட இருந்து எனக்கு கால் வந்தது, நாங்கள் இங்கே இருக்கோம், இங்கே ப்ரொட்டஸ்ட் போயிட்டுருக்குன்ற மாதிரி இப்போ தான் உள்ளே அனுப்பிச்சாங்கன்னாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகும்போது வளர்மதி அப்போதான் சொல்கிறாங்க, அவங்கள ரொம்ப நேரமாக வந்து போலீஸ் ஏற்கனவே வந்து அவங்கள தனியாக ஏற்றி கொண்டுட்டு போக முயற்சி செஞ்சதாகவும், அவங்களோட ஃபோனை வந்து ஒரு ஆர்ம்ட் ரிசர்வ் போலீஸ் ஒருத்தவங்க அவங்க கையிலேருந்து பிடுங்கி அவங்கள அடித்து வண்டியில் ஏற்றி தனியாக கூப்பிட்டு போக பிளான் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்பாட்லேயே அதான் நடக்குது. வளர்மதியை தனியாக ஏற்றணும்னு சொல்லி தனியாக ஒரு வண்டி வர வச்சு நின்றுட்டு இருக்கு. ஒரு 10 பெண் போலீஸ் இருக்காங்க, AR போலீஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நான் வந்து அவங்களோட பேசுகிறேன். மண்டபம் பக்கத்துலேயே இருக்குது, மண்டபம் வாசலில் தான் நிற்கிறோம். மண்டபத்துக்குள்ளே வளர்மதியை நீங்கள் உள்ளே விடுங்க, அவங்க மண்டபத்துக்குள்ளே உட்கார வைங்க, நீங்கள் போராட்டத்தில் தான் நீங்கள் கைது செஞ்சீங்க, நீங்கள் தனியாக கொண்டு போக முடியாது, ஒன்று மண்டபத்தில் வைங்க, இல்லைனா இங்கே விட்டுருங்க, ஸ்பாட்டை உடனே காலி பண்ணிடுறோம், இங்கேருந்து எல்லாரையும் நான் கலைஞ்சு போக சொல்கிறேன்னு பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க வளர்மதியோடு சேர்த்து என்னையும் வந்து பிடிச்சி என்னோட கையை வந்து இந்த கையை வந்து அப்படியே திருப்பி முறுக்கி வந்து வண்டியில் ஏற்றினாங்க. இந்த கை வந்து எனக்கு அப்போவே அடிபட்டிருந்தது. ஏற்றி வண்டி வந்து பயங்கர ஸ்பீடு, பின்னாடி எங்களோட இருந்த யாராலையும் ஃபாலோ பண்ணிட்டு வர முடியாத அளவுக்கு. நீங்க கேட்ட எதுக்குமே அவங்க பதில் சொல்லலையா மேம்? எதற்காக உள்ள விட மாட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எதுக்கும் பதில் சொல்லலையா? இல்ல அவங்க எதுவுமே பேசல. அவங்களுக்கு வரதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அவங்க இருந்த மேல் போலீஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. சம்மோன் இன்ஸ்பெக்டர் அங்க நின்று இருந்தாரு, அவர் தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. அவர் தான் சொல்றாரு எங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லி சேர்த்து. அதுக்கப்புறம் தான் இந்த AR போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி எங்க 2 பேரையும் கொண்டு போறாங்க. இதுக்கு தான் ட்ரைனிங் கொடுத்துருவோம், உங்களுக்குலாம் பெண் போலீஸ்லாம் எங்க இருக்கீங்க, உங்களுக்கு எதுக்காக ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாரு, வீடியோஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் உடனே வந்து தான் அவங்க வந்து எங்க 2 பேரையுமே அடிச்சு தான் வண்டிக்குள்ள ஏத்துறாங்க. ஏத்தி சிந்தாதிரிப்பேட் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போறாங்க. எங்களை கைது செஞ்ச இடம் வந்து வேளச்சேரியில கைது பண்ணா கிண்டி காவல் நிலையத்தான் கொண்டு போகணும். சம்பந்தமே இல்லாம சிந்தாதிரிப்பேட் கூட்டு போக முடியாது. சிந்தாதிரிப்பேட் கூட்டு போயிட்டு அங்க ஆழ்வமன் போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களை வச்சிருக்காங்க. அங்க வந்து முதல்ல வந்து ஒரு AC வராங்க, உள்ள ஒரு 6 AR போலீஸ் இருக்காங்க. அவங்களோட ஒரு 4 பேர் அன்யூனிஃபார்ம்ல நின்றுட்டு இருக்கும் போதே AC வராங்க. AC உள்ள வரும்போதே நேம் பேட்ச் இல்லை. அவங்க வந்து பேச ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன், உங்களுக்கு நேம் பேட்ச் இல்லை, நீங்க யாரு என்னன்னு உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க, இல்லைன்னா பேச மாட்டேன், அமைதியா இருப்பீங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க ஏசினா உங்களோட பேர் காயத்ரின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு வளர்மதி வந்து போராட்டத்தில் ஆல்ரெடி அரெஸ்ட் ஆனவங்க, அவங்க உள்ள இருந்தாங்க, அதனால அவங்க அரெஸ்ட்ன்றாங்க. நான் எதுக்கு அரெஸ்ட்ன்னு கேட்டேன். நீங்க போராட்டத்தில் இல்லையான்னு கேட்டாங்க. இல்லை, நான் கைது அப்பவும் இல்லை, நான் போராட்டத்திலையும் நான் கிடையாது, நீங்க எதுக்காக என்ன அரெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லுங்க, நான் வழக்கறிஞர், நான் முடிச்சு 10 இயர்ஸ் மேல நான் ப்ராக்டிஸ்ல இருக்கேன், நான் எதுக்கு அரெஸ்ட், நான் வளர்மதியோட வழக்குகளை நடத்திட்டு இருக்க வழக்கறிஞர் நானுன்னு சொல்றேன். ஆனாலும் அவங்க வந்து அதை காது கொடுத்து அவங்க கேட்கல. அவங்க வந்து பெருசா எனக்கு எதுக்கு அரெஸ்ட்னே தெரியல, நான் போய் கேட்டுட்டு வரேன்னு கிளம்பி போயிட்டாங்க. மொபைல் கொடுக்க சொன்னாங்க. நீங்க நான் அரெஸ்டா இல்லையான்னு சொல்லுங்க, என்னோட போனை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், அரெஸ்ட்ன்னு சொல்லுங்க கன்ஃபார்மா, என் போனை நான் கொடுத்துறேன், நான் இங்கே உட்காந்துருக்கேன், ஆனா அரெஸ்டா இல்லையான்னு தெரியாம நான் எப்படி கொடுக்க முடியும், நீங்க கேளுங்க அப்படின்ற. என் போன் அப்போ ஸ்விட்ச் ஆஃப். இவங்க போகும்போது இவங்க போய் கேட்டு வரேன்னு போறாங்க. அடுத்து AWPS இன்ஸ்பெக்டர் வராங்க, அவங்களும் நேம் பேட்ச் இல்லாம வராங்க. அவங்க கிட்ட கேட்கிறேன், இப்பதான் AC வந்து எதுக்கு அரெஸ்ட் எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. நான் எதுக்கு அரெஸ்ட்ன்னு கேட்டுட்டு வந்து பேசுங்கன்னு சொல்றேன். 2 பேரும் போறாங்க. எங்களுக்கு நேரா எங்களை உட்கார வச்சிருக்க இடத்துக்கு நேரா ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த ஸ்டெப்ஸை தாண்டி தான் ஒருத்தவங்க மேல வரவும் முடியும், ஏறவும் முடியும், இறங்கவும் முடியும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கும். அப்ப AC இன்ஸ்பெக்டர் ரைட் சைட் போனாங்க. அவங்க ஸ்டெப்ஸ் வழியா கீழே இறங்கவே இல்லை, அவங்க அங்கதான் இருக்காங்க.
அவங்க இருக்கும்போதே இந்த 4 பேர் அன்யூனிஃபார்ம்ல இருந்தவங்க என்னோட இந்த கையில அடிபட்டிருக்குன்னு நான் ஏசி கிட்ட சொன்னது அவங்க பார்த்துட்டு இதே கையை திரும்ப திரும்ப முறுக்கி அதே இடத்துலயே அடிக்க ஆரம்பிச்சு அவங்க முதல்ல என்னதான் தாக்குறாங்க. 4 பேரை சேர்ந்து வளர்மதி தடுக்க வராங்க. வளர்மதியும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்னதான் போட்டு அடிக்கிறாங்க. அவங்க ஃபுல்லா என்ன அடிக்கிறாங்க. அப்புறம் வளர்மதிக்கும் அடி விடுது. அடிச்சுட்டு அவங்க இப்படி வெளியில போயிட்டு ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். 1/4 மணி நேரத்துல ஒரு 12 நான் சேர்ல உட்காந்துட்டு இருக்கும்போது நான் இப்படி மேல கவுண்ட் பண்ண ஒரு 12 பேர் என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. அதை தாண்டிய பின்னாடி நிறைய பேர் நின்று இருக்காங்க. எங்களால பார்க்க முடியல, ஏன்னா அதுக்குள்ள இவங்க எங்களை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க உள்ள வந்து நிற்கும் போதே நான் கத்துறேன், AWPS இன்ஸ்பெக்டர் எங்க போனீங்க, ஏசி எங்க போனீங்க, பக்கத்துல தானே இருக்கீங்க, உங்க ஸ்டேஷனுக்குள்ள எப்படி நீங்க அலோவ் பண்றீங்க, எப்படி யூனிஃபார்மே இல்லாத ஒருத்தவங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்னு நான் கேட்கறேன். அவங்க எதுக்குமே வரல. ஏசி கொஞ்ச நேரம் சின்ன வெளியில இவங்க அடிச்சிட்டு இருக்கும்போது வெளில நிக்கிறாங்க. நாங்க அவங்கள பாக்குறோம். அடிச்சிட்டு இருக்கும் போதே ஒரு பாதியிலே இன்ஸ்பெக்டர் உள்ள வராங்க. ஏன்னா இந்த இப்ப இந்த ஒரு 20 பேர்கிட்ட இருந்தாங்க. ஏஆர் போலீஸும் உள்ளதான் இருந்தாங்க. கேட்டை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஏஆர் போலீஸ் ஒரு 6 பேர் இருந்தாங்க. ஏசி வெளில நின்றுருக்காங்க. வளர்மதி ஒரு 4-5 பேர் கையை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சு முடிய பிடிச்சி இழுத்து செவுத்துல நல்லா அடிச்சு விட்டுட்டாங்க. இந்த பக்கம் எனக்கு ஒரு 5-6 பேர் சேர்ந்து என்னோட 2 கையும் பின்னாடி வச்சு என்னோட கழுத்தை இது பண்ணி கழுத்து ஃபுல்லா அடி. எனக்கு இங்க முழுக்காடி, எனக்கு எல்லாமே உள்காயம், எல்லாம் ரத்த கட்டு ஃபுல்லா அடி. எனக்கு எல்லாருமே அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் சென்று இவங்க எல்லாரும் வெளில போயிட்டாங்க. வெளியில போயிட்டு கரெக்டா இவங்க அடிச்சிட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் உள்ள வராங்க. இன்ஸ்பெக்டர் உள்ள வரும்போது AWPS இன்ஸ்பெக்டர் தானே, எங்க போயிருந்தீங்க, அடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். அவங்க உள்ள வந்ததும் இவங்க எல்லாரும் வெளியில அவங்க எதிர்க்கதான் போறாங்க. அவங்க இருக்கும்போதே என்ன ஒருத்தவங்க அடிச்சாங்க கடைசியா. அதுக்கப்புறம் மொத்த பேரும் வெளியில போறாங்க. வெளியில போனதும் நாங்க 4 மணில இருந்து நாங்க கேட்டுட்டு இருக்கோம். இந்த 4 மணிக்கெல்லாம் முடியுது. 4 மணில இருந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க நாங்களும் கேட்டுட்டு இருக்கோம். நாங்க ஃபுல்லா 2 பேரும் அழுதுட்டே இருந்தோம். பெயின் தாங்கல. இவங்க ஹாஸ்பிட்டலே கூப்பிட்டு போல. காலையில ஒரு 10 மணிக்கு எங்களை இறக்குறாங்க. சிந்தாதிரிப்பேட்டில இருந்து ஸ்டேஷன்ல இறக்குறாங்க. அப்பதான் அந்த வீடியோ பேசியிருப்பேன் நான். 10 மணிக்கு இறக்கி எங்களை கூப்பிட்டு போறாங்க. ஒரு வேன்ல ஏத்துறாங்க. அதுக்கு நம்பர் பிளேட் இல்லாத வண்டி. அதை நான் பின்னாடி தான் பார்க்குறேன். நம்பர் பிளேட்ல என்னோட உட்காந்துருந்த இன்ஸ்பெக்டருக்கும் SIக்கும் நேம் பேட்ச் இல்லை. எங்களுக்கு பின்னாடி ஒரு 3 AR போலீஸ் இருந்தாங்க. அவங்களுக்கும் நேம் பேட்ச் இல்லை. ஏன்னா கடத்திட்டா போறாங்க. ஒரு நம்பர் பிளேட் இல்லாத வண்டியில நேம் பேட்ச் இல்லை. அது இன்ஸ்பெக்டருக்கு நேம் பேட்ச் இல்லை. இதை விட ஒரு கேவலம் எங்க இருந்திருக்கு. நைட்டு ஏசிக்கு நேம் பேட்ச் இல்லை, நைட்டு வந்த இன்ஸ்பெக்டருக்கு நேம் பேட்ச் இல்லை, காலையில கூட வர இன்ஸ்பெக்டருக்கு நேம் பேட்ச் இல்லை. கரெக்டா எங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறோன்னு சொல்றாங்க. ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலு. அங்க ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்லிட்டு அங்கே நிறுத்தாம அங்க இருந்து ஒரு 3-4 சுத்தி எங்க ஸ்டான்லி போற, ராயப்பேட்டை போறேன், KMC கூப்பிட்டு போறேன்னு சொல்லி வண்டி ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருக்கு. நார்த் மெட்ராஸை ஃபுல்லா சுத்தி திரும்ப அங்க சேத்பட் ஸ்டேஷன் கொண்டுட்டு இறங்க சொன்னாங்க. நாங்க எங்களால இறங்க முடியாது, எங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறோம்னு சொல்றீங்க, எங்களுக்கு பெயின் தாங்கல, எதுக்கு நீங்க இங்க இறக்குறீங்க, நாங்க இறங்க மாட்டோம்னு சொல்றேன். இவன் அந்த ஸ்டேஷன்ல எங்களை உள்ள எடுத்துக்க விருப்பம் இல்லை போல. இவங்க இவ்வளவு அடிச்சு கொண்டு விடுறது. திரும்ப அங்க இருந்து கிண்டி ஸ்டேஷன் கூப்பிட்டு போறாங்க. அங்கேயும் அதே நிலைமை தான். நாங்க இறங்க மாட்டோன்றோம். ஸ்டேஷன் யாரும் ஒரு இன்ஸ்பெக்டரோ SIயோ யாரும் எங்களை இறங்குன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் அண்ணாசாலை கொண்டு வராங்க. 10 மணிக்கு சுத்த ஆரம்பிச்ச வண்டி 3:10க்கு அண்ணாசாலை ஸ்டேஷன் நிக்குது. அண்ணாசாலை ஸ்டேஷன்ல வந்த உடனே அந்த இன்ஸ்பெக்டர் உடனே வராரு. உடனே 4 பேர்கிட்ட சண்டை போடுறாரு, மோசமா பேசுறாரு, ஒருமையில பேசுறாரு எல்லாரையும். வழக்கறிஞர்கள் பின்னாடியே வழக்கறிஞர்கள் வந்திருக்காங்க. காலில் இருந்து வண்டியிலே சுத்திட்டு அவங்க எல்லாரையும் ஒருமையில பேசுறது, திட்டுறது. அந்த இன்ஸ்பெக்டர் மோகன்தாஸ் சம்திங் அவரோட பேரு. அவர் ரொம்ப பயங்கர டர்ட்டியா நடந்துக்கிட்டாரு. திரும்ப அங்கிருந்து உள்ள கூட்டிட்டு போகும்போது வளர்மதி என் பக்கத்துல படுத்திருந்தாங்க. அவங்க ஆல்ரெடி மயங்கி கிடக்குறாங்க. அவங்கள காலை பிடிச்சி இழுத்து கீழே போட்டு அவங்கள ஒரு 5-6 பேர் கொண்டு போய் உள்ள விட்டுட்டு திரும்ப என்னை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. ஒரு 7-8 பேர். அந்த அடிப்பட்ட கையிலே எனக்கு இந்த இடம் பல இடத்துல அடி. இதே கையிலே திரும்ப பிடிச்சி இன்ஸ்பெக்டர் உள்ள இழுத்துட்டு போறாங்க. ஒரு 7-8 பேர் சேர்ந்து அடிச்சு என்னை தாக்கி தான் திரும்ப உள்ள எடுத்துட்டு போவாங்க. உள்ள போய் ஸ்டேஷன் உள்ள உட்கார வச்சா அங்க ஸ்டேஷனுக்குள்ள வளர்மதியை திரும்ப சிந்தாதிரிப்பேட்டை இன்ஸ்பெக்டர் வளர்மதி அடிக்கிறாங்க, லேடி இன்ஸ்பெக்டர் மறுபடியும். அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் கோர்ட்ல HCPல இது இல்லீகல் டிடென்ஷன் சொல்லி இவங்க எல்லாரையுமே வெளிவிடணும்னு சொல்லிட்டாங்க. ஹைகோர்ட் உத்தரவு வந்ததும் எங்களை பல மணி நேரம் உட்கார வச்சு, அது முக்கியமா குறிப்பிட்டு சொல்லலைன்னா
என்ன கைதே செய்யவில்லை அப்படின்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் ஏஏஜி சொல்றாரு. நான் அரெஸ்டே கிடையாது, கூப்பிட்டு விசாரிச்சு விட்டோம். எத்தனை மணிக்கு கூப்பிட்டு விசாரிப்பீங்க? நைட்டு 2:30 மணிக்கு கூப்பிட்டு போய் என்னை கடத்திட்டு போய் வச்சு ஏதோ ஒரு சம்மந்தமில்லாத ஸ்டேஷன்ல, கிண்டி ஸ்டேஷன்ல கூப்பிட்டு போறதுக்கு பதில் வேளச்சேரியில் அரெஸ்ட் ஆன என்ன சிந்தாதிரிப்பேட்டையில வச்சு என் வீட்டுக்கு தகவல் கொடுக்காம யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணாம நைட்டு ஃபுல்லா வச்சு அடிச்சு, மறுநாள் வந்து கோர்ட் ஆர்டர்லாம் வந்ததுக்கு அப்புறம் நைட்டு 8 மணிக்கு தான் எங்களை வெளிவிடுறாங்க, 8:05க்கு. ஆனா ஏஏஜி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அரசு தரப்பு வந்து கோர்ட்ல வந்து என்ன கைதே பண்ணலன்னு சொல்றாங்க. அப்ப மட்டும் இல்ல, கடந்த வியாழக்கிழமை வரைக்கும் ஐ ஸ்டாண்ட் பை மை வேர்ட்ஸ்ன்னு சொல்றாரு ஏஏஜி. என்ன கைதே பண்ணலன்னு சொல்றாரு திரும்ப. இது ரொம்ப கேட்கவே காமெடியா இருக்கு. நீங்க கைதே பண்ணல, கடத்திட்டு போயிருக்கீங்க. அப்ப நேம் பேட்ச் இல்லாத போலீஸ், நம்பர் பிளேட் இல்லாத வண்டி கிட்டத்தட்ட கடத்தி சென்னையில பட்ட பகல்ல 10 மணில இருந்து 1:10 வரைக்கும் சென்னை முழுக்க எங்களை வண்டியிலே வச்சு சுத்திக்கிட்டு இருக்கீங்க நைட்டெல்லாம் அடிச்சுட்டு. இது வந்து கம்ப்ளீட்டா டிகே பாஸ் வயலேஷன். எங்களை அரெஸ்ட் பண்ணது இல்லீகல் அரெஸ்ட், வச்சிருந்தது இல்லீகல் டிடென்ஷன்ல வச்சிருந்துட்டு ஃபுல்லா வந்து அது யூனிஃபார்ம் இல்லாத அன்யூனிஃபார்ம் போட்ட பொம்பளை ரவுடிங்களை கூப்பிட்டு வந்து உள்ள அடிச்சு, அது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல கட்ட பஞ்சாயத்து நடக்கிற இடமா இல்ல நேரடியா ஆளுங்கட்சியோட ஆட்கள் உள்ள வந்து இறங்கி வந்து தாக்குறாங்களா, யாரு என்னன்னே தெரியல. அவங்க அந்த லேடிஸை கூப்பிட்டு வந்து அடிச்சு உள்ள ஃபுல்லா அதை பண்ணி வண்டியில ஃபுல்லா வச்சு சுத்திட்டு கடைசியில என்ன கைது செய்யலன்னு அரசு தரப்பு சொல்றது எந்த அளவுக்கு சரியான ஸ்டேட்மெண்ட் இது? இப்ப வரைக்கும் அதிலே சொல்றாங்க, அதேதான் சொல்லிருக்காங்க. என்னை வந்து பெயில்ல விட்டுருக்காங்க, என் மொபைல சீஸ் பண்ணிருக்காங்க, ஆனா என்ன கைது பண்ணலையாம். கைது பண்ணாத என் மொபைல் எதுக்கு அவங்க சீஸ் பண்ணும்? மொபைல சீஸ் பண்றாங்க. என்னோட மொபைல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சிந்தாதிரிப்பேட்ல இருந்து அவங்க வாங்கும்போது என்னோட மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப். இன்னைக்கு எங்க அம்மா ஃபோன் பண்றாங்க, ஃபோன் ரிங் ஆகுதுன்றாங்க, அடுத்து பண்றாங்க சுவிட்ச் ஆஃப் ஆகுது, ரிங் ஆகுது சுவிட்ச் ஆஃப் ஆகுது. என்னோட சீனியர் கால் பண்றாரு, போனு கால் கட் பண்றாங்க. அப்ப என்னோட மொபைல் எதுக்கு நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க? என்னோட மொபைல ஒரு வழக்குல சீஸ் பண்றீங்க, அதை கொண்டுட்டு போய் நீதிமன்றத்துல தாக்கல் செய்யணும். அதை தாக்கல் செய்யாம என் போனை யூஸ் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்கு இவங்களுக்கு? இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது இத்தனை வருஷத்துல வந்து என்னோட பையனுக்கு வந்து ஒரு 11 வயசு ஆகுது. அவன் படிக்கிற ஸ்கூலுக்கு சம்மன் போய் விசாரிச்சிருக்காங்க யாரோ ஒருத்தவங்க. இத்தனை வருஷத்துல என் பையனை தேடி இந்த மாதிரி விசாரிச்ச சம்பவமே கிடையாது. அவ எந்த ஸ்கூல் படிக்கிறான்னு வெளியில யாருக்குமே தெரியாது, எங்க ஃபேமிலியை தவிர வேற யாருக்குமே வெளியில தெரியாது. அப்ப இதுல வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து ஸ்கூல்ல வந்து என் பையனோட பேரை ஒழுங்கா சொல்ல தெரியல, எந்த கிளாஸ்ன்னு சொல்ல தெரியல, போய் ஸ்கூல்ல போய் விசாரிச்சிருக்காங்க. ஸ்கூல் நிர்வாகம் வந்து அப்படி யாருமே இங்க படிக்கல அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிட்டு உடனடியா வீட்டுல இருந்து வர வச்சு எங்க அண்ணன் தான் போய் கூட்டிட்டு வர்றாரு. இது தொடர்பா என் பையனுக்கு வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டு நாங்க வந்து கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்ப என்ன கடத்திட்டு போனது இல்லாம அடுத்து என் பையனை கடத்த வந்து திட்டமிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. அப்படி என்ன ஒரு நோக்கம் இருக்கு மேம் அவங்களுக்கு? எதனால இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ வளர்மதி வந்து தொடர்ச்சியா வந்து வீடியோ பேசிட்டு இருந்தாங்க. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா கடைசி நாள் வந்து ரெஸ்ட் ரூமை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்க போராடிட்டு இருந்தது முழுக்க 99% பேர் பெண்கள் தான் துப்புரவு பணியை செய்யறது, பெண்கள் தான் தூய்மைப்படுத்த முடியும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இந்த ஆணாதிக்க சமூகத்துல துப்புரவு பணியில அதிகமா ஈடுபட்டு இருக்கிறது பெண்கள், போராட்டத்துல அதிகம் இருக்கிறது பெண்கள். அதுல முக்கியமா வந்து நிறைய பேர் வந்து கைம்பெண்கள், குழந்தையை தனியா வச்சு வளர்க்குறவங்க, இந்த மாதிரி வயதானவர்கள் அந்த மாதிரி இருக்காங்க. இவங்க வந்து ரெஸ்ட் ரூமை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து ஹைகோர்ட் ஆர்டர் வந்த உடனே ஒரு 3 மணிக்கெல்லாம் கலைக்க போறோம்னு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீயா விட்டுட்டாங்க, எல்லாருமே உள்ள வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க ப்ரொட்டஸ்ட்டுக்கு. அந்த டைம்ல ஈவினிங் வந்து ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் ரூம் க்ளோஸ். எல்லாரும் வந்து வயதானவங்களாலாம் முடியல, அவங்க ரோட்லயே ஓரமா போக ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள்லாம் மறைச்சு இந்த மாதிரி அவங்க ஒரு மூலையில வந்து யூனிட் பாஸ் பண்றது இதெல்லாம் பார்க்கும்போது வளர்மதிக்கு ஒரு கோவம் வருது. அதுக்கப்புறம் அவங்க நிறைய வீடியோவில் அரசை திட்டி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து குறிப்பா சொல்லணும்னா எங்க அமைப்பு சார்பா வந்து சிபிடிஆர்டிஎன் சார்பா நாங்க வந்து ஒரு நோட்டீஸ் இது பண்ணோம். ராம்கி நிறுவனத்தை ஏன் பிளாக் லிஸ்ட் பண்ணல அப்படின்னு கேட்டு ஒரு நோட்டீஸ் இது பண்ணோம். ராம்கி நிறுவனம் எங்கெங்க என்னென்ன பிரச்சனை பண்ணியிருக்கு, அவங்க மேல எவ்வளவு ஃபைன் போட்டிருக்காங்கன்னு சொல்லிலாம் ஒரு நோட்டீஸ் வந்து நாங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பேசிட்டு இருந்தோம். அது காரணமா இல்ல வந்து நான் சிஎம் வந்து ட்விட்டர்ல போட்டது, ஏன்னா என்ன அடிக்கும் போது சொல்றாங்க வந்து உட்காந்து ட்விட்டர்ல வந்து கூலி படம் பார்த்ததை வந்து எழுதுறியான்னா சொல்றாங்க. இந்த குப்பைக்காரங்களோடலாம் போய் உட்காந்து போராட்டத்துல உட்காருவியா, இவன் வளர்மதியை வந்து நீ வீடியோ போடுவியா, லைக் வாங்குவியா, இப்போ போய் எப்படி வீடியோ போடுவா, இப்படிலாம் சொல்லி தான் தாக்குறாங்க எங்களை. அதனாலதான் அவங்க வந்து ரவுடிங்களா இல்ல திமுக ரவுடிங்களா, திமுக மகளிர் அணி கட்சியை சேர்ந்தவங்களா,
இல்ல யாரு என்ன, இதை வந்து காவல்துறை தான் சொல்லணும், அரசு தான் சொல்லணும். வந்தவங்க யாரு, அன்யூனிஃபார்ம்ல வந்தவங்க யாருன்றத சொல்லணும். ஏன்னா அவங்க நீங்க போலீஸா நாங்க கேட்டப்ப அவங்க வாயை திறந்து பதிலே சொல்லலை. எனக்கு பதில் சொல்லியிருந்தா நீங்க போலீஸா எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு நான் கேட்கிறேன். அவங்க அடிக்க வரும்போதே நான் கேட்கிறேன் அந்த கேள்வியே. அப்ப அவங்க அதுக்கு எந்த பதிலும் சொல்லணும் போது இது சொல்ல வேண்டிய கடமை வந்து அரசுக்கு தான் இருக்கு. அவங்க யாரு என்னன்னு வந்து ரிவீல் பண்ணி அந்த இடத்துல சிசிடிவி கேமராவும் உண்டு, அவங்க தான் சொல்லணும். அதை என்ன சொல்ல, ராம்கி பத்தி சொல்ற, ராம்கி வந்து விருதுநகர்ல முத்துக்குளம்ன்ற பகுதியில ராம்கி வந்து இதே மாதிரி வந்து இப்ப கொடுங்கையூர்ல வாங்கி வச்சிருக்க மாதிரி பயோமெடிக்கல் வேஸ்ட்டை வந்து எரிக்கிறாங்க. அந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் எரிக்கிறதுனால அங்கே இருக்க நிறைய பேருக்கு வந்து கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கு, நிறைய பேருக்கு வந்து ஆஸ்மா பிரச்சனை வந்திருக்கு. ஈவன் குழந்தைங்களெல்லாம் டயாலிசிஸ் 10 வயசு 5 வயசு குழந்தைங்க டயாலிசிஸ் பண்ணுற லெவலுக்கு அங்கே போகிறாங்க. நிறைய பேர் இறந்துருக்காங்க. அங்கே இவங்களே வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ராம்கியை க்ளோஸ் பண்ண சொல்லி அரசு தரப்பே வந்து சொல்ல ஆரம்பிக்குது. இவன் ஹைகோர்ட்டுக்கு அவங்க போகிறாங்க. ஹைகோர்ட்டில் வந்து நீதிபதி ஜிஆ சுவாமிநாதன் தலைமையில் வந்து திரும்ப ராம்கி நிறுவனத்தை ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே எல்லாருக்கும் போய் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. இப்போ மார்ச் மாதம், இப்போ கடந்த மார்ச்சில் ராம்கி நிறுவனம் வந்து கடந்த மார்ச்ல தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ராம்கி நிறுவனத்துக்கு மேல ஃபைன் போட்டிருக்காங்க. மாசுபாட்டை ஏற்படுத்தியதுக்காக 3,15,000 நிர்வாக திறன்மைக்கு 9,20,000 ஃபைன் போட்டிருக்காங்க ராம்கி மேல. அது இல்லாம ஒசூர்ல, அதுவும் இந்த வருஷம் நடந்ததுதான், ஒசூர்ல என்ஜிடி வந்து திறந்த வெளியில வந்து கழிவகை கொட்டதுக்காக என்ஜிடி வந்து ராம்கி மேல 11,87,000 அபராதம் போட்டிருக்காங்க. இப்ப தொடர்ச்சியா வந்து ராம்கி நிறுவனத்து மேல இப்படி தமிழ்நாட்டிலே வந்து இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு. இது இல்லாம ஹைதராபாத்ல இதே மாதிரி துப்புரவு பணியாளர்கள் 2000 பேர் சேர்ந்து ஹைதராபாத் மாநகராட்சி கேட்டை இழுத்து மூடி குப்பை அல்ற வண்டியெல்லாம் கொண்டுட்டு வந்து கேட்டுக்கு வாசல்ல போட்டு ஒரு நாள் முழுக்க போராட்டம் பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சி அவங்க பல வருஷமா போராடிட்டு இருக்காங்க ராம்கி நிறுவனத்துக்கு எதிராக. இல்லாம வந்து இந்த பிதம்பூர் சொல்லிட்டு இந்த போபால் விஷவாயு அகற்றதுக்காக மத்திய பிரதேச தார்ல இருக்க பிதம்பூர்னு சொல்லிட்டு 250 கிலோமீட்டர் தள்ளி அங்க கொண்டுட்டு வந்து ராம்கி நிறுவனம் ஏற்கனவே 2015 அவங்க போபால் விஷவாயு வந்து அகற்றிருக்காங்க, எரிச்சிருக்காங்க. அந்த எரிச்சதுல அங்க தண்ணி மாசுபட்டிருக்கு, அங்க இருக்க மக்களுக்கு வந்து காற்று மாசுபட்டிருக்கு, அங்க இருக்க மக்களுக்கு தண்ணி கருப்பு தண்ணியா வந்திருக்கு, அவங்களோட ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய வந்திருக்கு, எல்லாமே இது இருக்கு. அப்ப அந்த இது வந்து ஃபெயிலியர், அவங்க டிஸ்போஸ் பண்ண வந்த விஷயம் வந்து ஃபெயிலியர். ஆனா இப்ப ரீசெண்டா இந்த வருஷம் திரும்ப கொண்டுட்டு போயிட்டு அதே பிதம்பூர்ல கொண்டுட்டு போயிட்டு இந்த கழிவெல்லாம் போபால் விஷவாயு கழிவை எடுத்துட்டு போயிருக்காங்க அகற்றோன்னு ராம்கி. அதுக்கு எதிராக பிதம்பூர்ல வந்து மக்கள் போராட்டம் நடத்தினாங்க. போராட்டம் நடத்தின மக்கள் மேலாம் வழக்கு, ஈவன் மக்கள் நிறைய ஒரு 2 பேர் வந்து அவங்க தன்னைத்தானே எரிச்சிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு போராட்டம் மிக தீவிரமா இருந்திருக்கு. அந்த போராட்டத்தை வந்து வழக்க போல காவல்துறையை வச்சு அடிச்சு இது பண்ணி ஒடுக்கி அந்த போராட்டத்தை ஒடுக்கியிருக்கு அரசு அங்க. ஸோ அப்போ கடல்ல கொண்டு போய் கழிவுகளை கொட்டுறது அப்படின்னு ராம்கி நிறுவனம் வந்து தொடர்ச்சியா சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தான் ஏற்படுத்திட்டு இருக்கு. ஈவன் கொடுங்கையூரையும் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. கொடுங்கையூர் பிட்டு இது 2 நிறுவனம் தான் பிட் பண்ணதுல கடைசியா ஃபைனல் லிஸ்ட்ல வந்திருக்கு. ஒன்னு வந்து பிரிட்ஜ் கோபால் கன்ஸ்ட்ரக்ஷன், இன்னொன்னு டெல்லி MSW சொல்யூஷன், 2 நிறுவனம். இந்த 2 நிறுவனமே பிட் பண்ணதுல சென்னை கார்பரேஷன்ல இறுதியா வந்திருக்கு. இது 2மே ராம்கியோட நிறுவனம். இந்த 2 நிறுவனம் வந்ததுல டெல்லியில வந்து என்னன்னா 2500 டன் ஒரு நாளைக்கு எரிக்கிறதுக்காக 600 கோடி டெல்லி அரசு வந்து கொடுக்குது. ஆனா சென்னையில அதை விட கம்மியா, டெல்லியில 2500 டன்னு, சென்னையில 2100 டன்னு கொடுங்கையூர்ல கழிவு அகற்றத்துக்கு இந்த நிறுவனத்துக்கு 1026 கோடி ரூபாய் டெண்டர் கொடுத்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஊழல் இது இவ்வளவு பெரிய ஊழல் இவங்க செஞ்சாலும் இப்ப வந்து ராம்கி நிறுவனத்துல வேலை செய்யறவங்களுக்கு மினிமம் வேஜஸ் 761 ரூபாய் அரசு நிர்ணயிச்ச மினிமம் வேஜஸ். இந்த வேஜஸ்ல தான் அவங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க 22,000க்கு மேல. இப்ப ராம்கி எவ்வளவு சொல்லுதுன்னா 565 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 565 ரூபாய்னா ஒரு மாசத்துக்கு 5,880 ரூபாய் அவங்களோட கூலியில இருந்து திருடுது அந்த நிறுவனம். தினக்கூலிகள் கிட்ட இருந்து திருடுது அந்த நிறுவனம். அப்ப அது வந்து 5,880னா இந்த 2 மண்டலத்தை மட்டும் வச்சுப்போம், 1953 பேர். இந்த 2 மண்டலத்துக்கு மட்டும் எடுத்துக்கிட்டா 1,16,83,640 ரூபாய் திருடுது அந்த நிறுவனம் 2 மண்டலத்துக்கு மட்டுமே. இப்ப இது வந்து இந்த வழக்கு வந்து இப்ப நீதிமன்றத்துக்கு வந்த போது இந்த 2 மண்டலத்துக்கு மட்டும் தான் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க.
ராம்கி நிறுவனம் என்ன வந்து மினிமம் வேஜஸ் என்னவோ அதை கொடுக்கணும், அதுல கை வைக்கக்கூடாது. இந்த 2 மண்டலத்துக்கு தீர்ப்பாயிருக்கு. அப்ப மத்த மண்டலங்கள்ல ராம்கியும் அபேசரும் கம்மியா தான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்க திருடுற இந்த கூலி திருட்டை யார் பேசுறது? இப்ப இந்த நிறுவனம் ஏன் வந்து இவ்வளோ சுற்றுச்சூழல் மாசுபாட்டை ஏற்படுத்தி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து அவங்க மேல வந்து ஃபைன் போட்டிருக்காங்க, என்ஜிடி ஃபைன் போட்டிருக்கு. இந்த நிலைமையில இந்த நிறுவனம் எப்படி வந்து இங்க வந்து திரும்ப வந்து பிட்டர்ல கடைசியா இருந்த 2 நிறுவனங்கள் சென்னை கார்பரேஷன் 2மே ராம்கியோட நிறுவனங்களா எப்படி இருக்கு? அப்ப இதுக்கு பின்னாடி என்ன ஊழல் இருக்கு? இன்னும் சொல்ல போனா டெல்லியை விட அதிகமா கொடுக்கற அளவுக்கு டெல்லியில 2500 டன்னுக்கு 600 கோடி கொடுக்கும் போது இங்க 2100 டன்னுக்கு 1026 கோடி கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து நர்சஸ் போராட்டத்திலும் இதே மாதிரிதான். அதே மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து அரசு வந்து தனியார் மயமாக்கிட்டு வருது. அரசால இயங்க முடியல. இது வந்து கம்ப்ளீட்டா இந்தியா முழுக்க நடந்துட்டு இருக்கு. தனியார் மையத்தை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு வந்து இந்த விடியல் ஆட்சி ஒண்ணும் விதிவிலக்கு கிடையாது. ஃபுல்லா எல்லாம் தனியார் மயமாகுது. கல்வித்துறை தனியார் மயமாகுது. நீங்க கல்வித்துறையில போய் பாத்தீங்கன்னா முழுக்க என்ஜிஓஸ் உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. என்ஜிஓஸ்க்கு என்ன வேலை? கல்வித்துறையில என்ஜிஓஸ் உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. பேராசிரியர்கள் வந்து எல்லாமே வந்து கான்ட்ராக்ட்ல எடுக்கிறாங்க, மருத்துவர்களை கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க, ஆசிரியர்களை கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க, நர்சஸை கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. நர்சஸ் போராட்டம் இப்ப கூட இந்த மந்த் கூட நடந்தது, ஜூலைல நடந்தது, லாஸ்ட் மந்த்ல. நர்சஸ்க்கு வந்து தொடர்ச்சியா வந்து பணி நிரந்தரம் கேட்டு அவங்க போராடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து 7700 ரூபாய் சம்பளத்துக்கு வந்தாங்க. பல போராட்டத்துக்கு அப்புறம் 18,000 சம்பளம் வாங்குறாங்க. ஆனா அவங்களுக்கு அதே வந்து ஈக்குவல் பேன்றது வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஈக்குவல் ஒர்க்குக்கு ஈக்குவல், சம வேலைக்கு சம ஊதியம்ன்றது பல ஆண்டுகால கோரிக்கை. அது நர்சஸ் வந்து கேட்குறாங்க எங்களுக்கு வந்து. ஏன்னா கவர்மெண்ட்ல வந்து நர்சஸ்க்கு வந்து 60,000 சம்பளம், இவங்க வாங்கிட்டு இருக்கிறது கான்ட்ராக்ட்ல 18,000. கோவிட் பீரியட்ல இவங்க வேலை செஞ்சதும் பார்த்தோம். துப்புரவு பணியாளர்களும் நர்ஸும் தான் அவ்வளோ வேலை செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த செவிலியர்கள் மட்டும் வந்து செவிலியர்களுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் பணி நிரந்தரம் பண்ணாம அவங்கள வந்து முழுக்க வந்து இந்த கான்ட்ராக்ட்ல வச்சிருக்கிறது. இவன் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தோன்னா முன்னாடி கிறிஸ்டல்னு ஒரு நிறுவனம் இருந்தது, இப்ப வந்து QMAS சம்திங் ஒரு நிறுவனம் இருக்கு. ஃபுல்லா கான்ட்ராக்ட்ல நிறுவனங்கள் மாறுது. ஆனா அங்க வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் பார்த்தா 20-30 வருஷமா அந்த இடத்துல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து 7,000 சம்திங் சேலரி வாங்கிட்டு இருந்தாங்க. ரீசெண்டா தான் அந்த சங்கம் போய் கோரிக்கை வச்சு இப்ப வந்து 10,500 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. இது மினிமம் வேஜஸ் விட ரொம்ப கம்மி. ஒரு நாள் கூட லீவ் கிடையாது. லீவ் போட்டா அவங்க வேஜஸ்ல கை வைக்கிறாங்க. அப்ப நீங்க வரையறுத்த மினிமம் வேஜஸ்ல இல்லாம அரசு துறையில எப்படி கான்ட்ராக்ட்ல நீங்க விடுவீங்க? மினிமம் வேஜஸ் இருக்கா இல்லையான்னு கூட பார்க்க வேண்டிய பொறுப்பு இல்லையா அரசுக்கு? இங்க இந்த விஷயங்கள்லாம் இன்னொரு விதத்துல பார்க்க பொழுது பாத்தீங்கன்னா தலித் மக்கள் அரசு பணியாளர்கள் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ற ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லப்படுது மேம். இல்லை, இங்க வந்து துப்புரவு பணியா இருக்கட்டும், இல்லை ஹாஸ்பிட்டல்ல இருக்க துப்புரவு பணி செய்யக்கூடிய லேபர்ஸா இருக்கட்டும், துப்புரவு பணின்னு வரும்போது இந்தியா முழுக்கவே தலித் மக்கள் தான் 99.99% இருக்கிறாங்க. ரொம்ப ரேரா 1-2 பேர் இருக்காங்க. அதை வந்து ஒரு சிலர் வந்து மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்கன்னு சொல்லலாம். அது ரொம்ப ரொம்ப ரேரு. முழுக்க தலித் மக்கள் தான் இருக்காங்க. தலித் மக்கள் இருக்கக்கூடிய இந்த பணி வந்து நிரந்தரம் செய்யப்படாம தான் இருக்கு. இப்ப இதுவே பணி நிரந்தரமானா இங்க மாற்று சாதிகள் உள்ள வருவாங்க. மாற்று சாதிகள் வந்து பணி நிரந்தரமோ நல்ல சம்பளமோ இருந்தா என்ன வேலை வேணாலும் செய்வாங்க. இங்க வந்து தலித் மக்கள் பாதிக்கப்படுறது தலித் மக்கள், குறிப்பாக தலித் பெண்கள். நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தாலும் சரி, இல்ல இங்க வெளியில துப்புரவு பணியில மாநகராட்சியோட பார்த்தாலும் சரி, பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க. தலித் பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க. ஆனா தலித் மக்களுடைய தலைவனா சொல்லக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பணி நிரந்தரம் செய்யாதீங்க, அதுல வந்து அது வந்து குலத்தொழிலை ஊக்குவிக்கிற விதத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, பணி நிரந்தரம் கண்டிப்பா செஞ்சாகணும். ஏன்னா இவங்க வந்து 20-30 வருஷமா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க இத்தனை வருஷம் இவங்களோட உழைப்பு வந்து வீணாகுது. இந்த உழைப்ப அரசும் மக்களும் திருடி இருக்காங்க. எல்லா இடத்துலயும் இந்த உழைப்பு திருட்டு நடந்திருக்கு. இப்ப கார்ப்பரேட் நிறுவனங்கள் திருடிட்டு இருக்கு. இந்த உழைப்பு திருட்டை தடுத்து நிறுத்தணும். இவங்க ஏற்கனவே பண்ண உழைப்புக்கு இவங்க பணி நிரந்தரம் செய்யப்பட வேணும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அத இவன் திருமாவளவன் தோழர் சொல்றது ஒரு விதத்துல சரி, தலித் மக்கள் இந்த துறையில இருக்காங்கன்னு. அப்ப தலித் மக்களோட உழைப்பு திருட்டு இத்தனை வருஷம் இருந்திருக்கு, அதுக்கு என்ன பதில்? இப்ப அவங்களுக்கு மாற்று வேலையா நீங்க ஏதாச்சும் சஜஸ்ட் பண்ணிருக்கீங்களா? இப்ப மாற்று வேலை எதுவும் இல்லாம நடுத்தருவில் நம்ம நிறுத்த முடியாதுல்ல இத்தனை வருஷம் வேலை செஞ்சவங்களை. அப்ப அந்த இடத்துல அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து தவறுதான்.
ஆனால் அதுக்கு வந்து இவன் நான் அவங்களோட அமைப்பில் பார்க்குறேன், இவன் வன்னி அரசு தோழர்லாம் பல விளக்கம் கொடுத்துருக்காரு. ஏன்னா தொடர்ச்சியாக தலித் மக்கள் இந்த வேலை செய்கிறதா சொல்கிறாரு. பணி நிரந்தரம் தேவையில்லைன்னு அவர் வந்து அந்த அர்த்தத்தில் சொல்லலைன்னு சொல்லி அவங்க சைடில் விளக்கம்லாம் முன் வைக்கிறாங்க. அன்னைக்கு அந்த அடக்குமுறை நடந்தப்போ பார்த்தீங்கன்னா உங்களையும் தோழர் வளர்மதி அவர்களையும் வந்து கைது பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து தலையில் அடிபட்டிருந்தது அப்படின்ற மாதிரிலாம் கூட சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவங்கள மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டதா மேம்? அவங்க நிலைமை இப்போ எப்படி இருக்கு? எங்களை அண்ணாசாலை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, ஓமந்தூரார் கூப்பிட்டு போனாங்க. கூட்டிட்டு போனப்ப நாங்கள் வந்து சொன்னோம், எத்தனை பேர் சேர்ந்து அடிச்சாங்க, எங்கெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னோம். எல்லா இடமும் செக் பண்ணாங்க டாக்டர்ஸு. ஆனால் எந்த மெடிக்கேஷனும் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. ஈவன் வளர்மதி மயங்க கிடந்தாங்க, ஒரு ட்ரிப்ஸ் கூட போடலை, எதுவுமே பண்ணலை. அங்கே டாக்டர் சொல்கிறாரு, 20 பேர் சேர்ந்து அடிச்சதா சொல்கிறீங்க, நாங்கள் இவங்களை கண்டிப்பாக அட்மிட் பண்ணணும், எங்கள் எதிர்க்க தான் பேசிகிட்டு இருக்காரு, எங்கள் காதல் பட விழவே பேசிகிட்டு இருக்காரு. 13 போலீஸ் அங்கே இருந்துட்டு கெஞ்சுறாங்க, இல்லை நாங்கள் வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணுறோம், நீங்கள் விட்டுருங்க, நீங்கள் அட்மிஷன் போட வேணாம்னு கெஞ்சுறாங்க. அங்கே ஓமந்தூரார் மருத்துவமனையில் எங்களுக்கு எந்த மருத்துவ சிகிச்சையும் கொடுக்காம எங்களை வந்து அவங்களோடவே அனுப்பி வச்சுட்டாங்க. திரும்ப நாங்கள் ரிட்டர்ன் வந்து நானும் வளர்மதியும் ஓமந்தூராரில் வந்து இது பண்ணுறோம். அப்போ ஃபுல்லாக எனக்கு நான் ஒரு 4 நாள் ஸ்டே பண்ணியிருந்தேன். எனக்கு கையில் நரம்புலெல்லாம் அடி, எனக்கு கன்ஃபியூஷன் சொல்லி எனக்கு அது தொடர்பாக நான் மெடிசன் எடுத்துகிட்டு வரேன். வெளியிலேயும் வந்து ஆர்த்தோ டாக்டர்ஸ் பார்த்துட்டு நான் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கேன். வளர்மதிக்கு வந்து தலையில் அடி, தலையில் வந்து உள்ள அவங்க செவுத்துல இடிச்சதுனால உள்ள இன்டர்னல் ப்ளீடிங். இவங்க ஃபர்ஸ்ட் எடுத்த ரிப்போர்ட் இருக்குல்ல, ஸ்கேன் ரிப்போர்ட்ல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எழுதி ரிப்போர்ட் வருது, பிரிண்டட் ரிப்போர்ட், ரேடியாலஜிஸ்ட் ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்ல மறுநாள் வந்து டாக்டர்ஸ் வந்து அடிச்சுட்டு பெண்ணில் மாற்றி அவங்களுக்கு தலையில் அடிபட்டிருக்கிறத திருத்தம் செஞ்சு எழுதி அடுத்து ஒரு ஸ்கேன் எடுக்கிறாங்க. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல கிளியராகவே தலையில் அடிபட்டிருக்கிறது அப்படின்னு வருது. இருந்தாலும் வந்து அவங்க அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வருது, அவங்கள வச்சிருக்கணுன்றாங்க. அவங்க ஃப்ரைடே தான் டிஸ்சார்ஜின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இவங்க மறுநாள் வியாழக்கிழமை கேஸ் வருதுன்றதுனால புதன்கிழமை போலீஸ் ஃபுல்லாக வந்து நின்றுட்டாங்க. அங்கே இருந்த வந்து ப்ரெஷர் காரணமாக அங்கே ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு வந்து டாக்டர்ஸ்களுக்கு பயங்கர ப்ரெஷர். தொடர்ச்சியாக போலீஸ் வந்துட்டு போகிறத நாங்களே கண்ணெதிர்க்க நான் இருக்கும்போதே பார்த்துருந்தேன். ஏன்னா என்னையை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி பயங்கர ப்ரெஷரில் தான் என்னை வந்து காலையில் 1 மணி நேரத்தில் டிஸ்சார்ஜ் சம்மரி கொடுத்து உடனே கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. அந்த டிஸ்சார்ஜ் சம்மரிலையும் எதுவும் எழுதலை. திரும்ப வந்து நான் வந்து அடிப்பட்டது எதையுமே மென்ஷன் பண்ணாமல் நீங்கள் எப்படி இப்படி ஒரு சம்மரி கொடுத்து அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் மாற்றி எழுதி கொடுத்தாங்க. வளர்மதிக்கும் அதே தான், அவசரமாக டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டாங்க. அவங்க இப்போ வெளியில் வந்து தனியார் டாக்டர் மருத்துவரை பார்த்து அவங்க மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுடைய நிலைமை, அந்த தலையில காயம் பட்டதெல்லாம் சரியாயிருச்சா? இப்போ இல்லை, தலையில் அவங்களுக்கு வந்து ஸ்டில் இன்டர்னல் ப்ளீடிங் இருக்குது. அவங்க அதுக்கு வந்து மெடிக்கேஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஸ்கேன் எடுத்துகிட்டு இருக்காங்க, எம்ஆர்ஐலாம் எடுத்துகிட்டு மெடிக்கேஷனில் இருக்காங்க. அவங்க ஃபுல்லாக ரெஸ்ட்டில் தான் இருக்காங்க. அவங்க இப்போ இவ்வளவு படிப்பினைகள் இருக்க நீங்களே வந்து ஒரு விஷயத்துக்காக போராடும் பொழுது உங்களை காவல்துறையினர் அடக்குகின்ற அந்த முறையெல்லாம் நம்ம பார்க்குறோம், அடக்குமுறை எப்படி இருக்குன்றதை பார்க்குறோம். இதற்கு அப்புறம் காவல்துறை எதிர்த்து நீங்கள் ஒரு வழக்கறிஞராக எடுக்க போகிற நடவடிக்கைகள் என்ன மேம்? இதற்கெல்லாம் அவங்க பதில் நாங்கள் ஏற்கனவே 15 HCPலே ஜுடிஷியல் என்கொயரி கேட்டிருக்கோம். ஏன்னா இது முக்கியமாக இல்லீகல் அரெஸ்ட் அண்ட் இல்லீகல் டிடென்ஷன், என்னை அரெஸ்ட் பண்ணவே இல்லைன்னு அரசு தரப்பில் சொல்கிறாங்க. அதனால வந்து நீதித்துறை விசாரணை கேட்டிருக்கோம். ஒரு ஜுடிஷியல் என்கொயரி ஒரு ஜட்ஜின் கீழே, ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜு கீழே வந்து ஒரு ஜுடிஷியல் என்கொயரி கேட்டு நாங்கள் வந்து ஆல்ரெடி HCPயில் கேட்டிருக்கோம். இது தொடர்பாக வந்து அடுத்து வந்து ரிட் மனுவும் தாக்கல் செய்யறதா இருக்கும். ஏற்கனவே வந்து HCPயில் வந்து நாங்கள் நீதித்துறை விசாரணை கேட்டு தாக்கல் செஞ்சிட்டோம். கடந்த வியாழக்கிழமை வந்து தாக்கல் செஞ்சுருக்கோம். இதுக்கடுத்து வந்து ரிட் மனுவும் தாக்கல் செய்யலான்னு இருக்கும். இது கம்ப்ளீட்டாக இல்லீகல் டிடென்ஷன் அண்ட் டிகே பாசு வயலேஷன். எங்களை வந்து கடத்தி வச்சிருந்தது, ஈவன் முத்துசெல்வம்னு ஒருத்தர் வந்து கடத்தி வச்சிருந்தாங்க. கம்ப்ளீட்டாக அவர் எங்கே இருக்காருன்னு வீட்டுக்கு தகவலும் கொடுக்கல. வளர்மதியும் என்னையை வச்சு வீட்டுக்கு தகவல் கொடுக்காம நைட்டு 2:30 மணிக்கு கூப்பிட்டுட்டு போய் 2:30 மணிக்கு என்னை கூப்பிட்டு போய் விசாரிக்கிற அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ சீரியஸான கொலை குற்றமோ எதுவுமே கிடையாது. ஒரு போராட்டத்தில் இருந்தது தான். நீங்கள் மறுநாள் சம்மன் கொடுத்து என்னை கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்கலாம். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நடந்தது. இது முழுக்க டிகே பாசு வயலேஷன். அதனால இதுக்கு எதிராக நாங்கள் ரிட் மனுவும் தாக்கல் செய்யறதா இருக்கும். காவல்துறையோட இந்த அடக்குமுறைக்கு நீதிமன்றமாவது சரியான நீதி வழங்குதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் மேம். நன்றி.